Good afternoon to all. This is Social Problems and Medical Social Work, Paper 2. So we're going to see second unit, Social Disorganization, Causes and Prevention. அதாவது முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து சோஷியல் டிஸ்ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா ஒரு சொசைட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால ஏதாவது ஒரு பிரச்சனைனால சொசைட்டியில் வந்து டிஸ்ஆர்கனைஸ் ஆகுது. அதாவது ஆர்கனைஸ்டாக இருக்கிற சொசைட்டி வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆகுது. எதனால்? பிகாஸ் ஆஃப் சம் social problem. So that is called social disorganization, the process in which the society gets disorganized through some kind of social problem. So social problems are the number we are going to see. நம்ம வரிசையாக நம்ம இன்இக்வாலிட்டி ஆஃப் காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர், எத்தினிசிட்டி, கம்யூனலிசம், ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஸ்ட் இன்இக்வாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கால்ட் காஸ்ட் இன்இக்வாலிட்டி? ஸோ காஸ்ட் இன்இக்வாலிட்டினாக்கா இஸ் அன் ஒன் கைண்ட் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி in which the peoples are discriminated on the basis of caste. அதாவது ஜாதி மூலிமா ஒரு சம்மந்தமான ஒரு நபர் வந்து ஜாதி மூலிமா தாழ்த்தப்படுறாரு, ஸ்டிக்மடைஸ்ட் ஆகுறாரு, டிஸ்கிரிமினேட் ஆகுறாரு, ஒதுக்கப்படுறாரு. ஸோ தட்ஸ் கால் காஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம we are going to see the factors that are determined for the casteism. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரெஸ்டீஜ். அதாவது இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் காஸ்டிசம். அதாவது சென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரெஸ்டீஜ்னாக்கா இப்போ உயர்ந்த காஸ்டிசம் இருக்கிறவருக்கு வந்து தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஸ்டீஜ் இன்சைட் தேர் ஹார்ட். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு தானா அப்படின்றவன் நாங்கள் தான் ரூல் பண்ணணும், நாங்கள் தான் ராஜ்யம் செய்யணும் அப்படின்ற வந்து ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபீலிங் ஆஃப் ஓன் காஸ்ட் இஸ் சுப்பீரியாரிட்டி ஓவர் த அதர் காஸ்ட். நீங்கள் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் ஃபீலிங் ஓன் காஸ்ட், அதாவது அவங்க எந்த காஸ்ட் அவங்க பிலாங் பண்ணுறாங்களோ they feel themselves that they are superior of the all over the caste in the particular community. So appo first point one, it is the people's strong desire to enhance caste prestige. Members of particular caste or subcaste have a tendency to develop loyalty to their own caste. Loyalty naka avungalukku oru mariyada. So appo வந்து they are trying to develop their loyalty in particular community or particular society. So that's the first point. The first factor determined is sense of caste prestige. So each and every member tries to keep up their caste prestige superiority over the other caste intact. So அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா caste endogamy. அதாவது caste endogamy is refers to marriage within the same caste. அதாவது நம்ம காஸ்டிசம்லேயே எடுத்தீங்கன்னாக்கா இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிராமின் ஒரு காஸ்ட் இருக்குனாக்கா பிராமியில் இருக்கிற அந்த ஃபேமிலி வந்து அந்த பையன் வந்து பிராமியில் இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் கால் காஸ்ட் எண்டோகாமி. ஸோ ரெஃபர்ஸ் டு மேரேஜ் வித்தின் த சேம் காஸ்ட். அதே வந்து நம்ம ஒரு பிராமியில் இருக்கிற பொண்ணு வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை, இல்லை ஒரு பையனை ஒரு பொண்ணு, வைஸ் வெர்சா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தட்ஸ் கால் இன்டர் காஸ்ட் மேரேஜ். அதாவது காஸ்ட்டை மாற்றி மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து காஸ்ட் எண்டோகாமினாக்கா the marriage within the same caste. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து எஃபெக்ட் ஆகுது வந்து caste endogamy. ஸோ caste endogamy therefore responsible for the emergence of the feeling of casteism. ஸோ மனசில் இருக்கிற அந்த casteism, அதாவது நம்ம ஜாதியில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஜாதிக்கு மட்டும் தான் நம்ம பொண்ணு கொடுக்கணும், நம்ம ஜாதியில் இருக்கிறவங்கிட்ட தான் நம்ம பையன் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஏன்? பிகாஸ் ஆஃப் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாதிரி அந்த சுப்பீரியாரிட்டி. ஸோ அந்த இருக்கிற காரணத்தினால அவங்க அந்த காஸ்ட் எண்டோகாமி அப்படின்ற ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன். ஸோ அர்பனைசேஷன் அப்படின்னாக்கா அதாவது சிட்டி ஸ்டைல் வந்து அதிகமாக ஆகிறது. ஸோ தேட்ஸ் கால், அதாவது ஒரு வேர்டு இருக்கும் ரேபிட் க்ரோத் ஆஃப் அர்பனைசேஷன். அப்படின்னாக்கா வில்லேஜஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்கப்பட்டு அர்பன், அதாவது சிட்டிஸு, கம்பெனிஸு, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி செக்டர்ஸ் எல்லாம் ஆகுது பேர் தான் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அர்பனைசேஷன் இன்டைரக்ட்லி ஃபேவரிங் காஸ்டிசம். டியூ டு த இம்பாக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் people migrate from rural areas to urban areas. Where they go a new place, naturally they search for their caste people. So they consider their own caste people as their own potential friends and well-wishers. ஸோ இதில் தெளிவாக உங்களுக்கு புரியும். அதாவது இப்போது அர்பனைசேஷன் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுதுனாக்கா அந்த வில்லேஜ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த கரிகரியில் அர்பனைஸ் ஆகுதுனாக்கா கரிகரியில் இருக்கிற மக்கள் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு போவாங்க, அதாவது வேறு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்கே இருக்கிறப்ப இந்த கரிகரியில் என்னென்ன காஸ்டான பீப்புள் இருக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு போன அப்புறம் கூட அந்த இடத்துல இருக்கிற காஸ்டிசம் பீப்புளை தான் அவங்க தேடுவாங்க. பிகாஸ் they feel that they'll live secure or they'll feel secure that they are
லீவ் வித் த சேம் காஸ்ட் பீப்புள். ஸோ இது எப்படி இதுவும் ஏன் ஃபேக்டர் நான் சொல்கிறேன்னாக்கா, அந்த அர்பனைசேஷன் ஆகிற காரணத்தினால தான் அவங்க வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல போகிறப்ப கூட அவங்க வந்து வேறு காஸ்ட் இன்டர் காஸ்ட் மிங்கல் ஆகாமல் அவங்க காஸ்ட் இருக்கிற இடத்த தேடுறாங்க. ஒய்? பிகாஸ் ஆஃப் த சேம் சுப்பீரியாரிட்டி ஆன் காஸ்டிசம். ஸோ அந்த அர்பனைசேஷன் ஆகிற காரணத்தினால கூட இந்த காஸ்டிசம் விஷயம் வந்து வளருது. இதுவும் வந்து அந்த காஸ்டிசம் ஃபேக்டர்ஸை வந்து ஃபேக்டர்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில சொஷியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் இன் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அட்வான்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் லீட்ஸ் டு த better organization of caste. The feeling of casteism is also rapidly propagated through the medium of newspapers. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது டிரான்ஸ்போர்ட் நம்ம போகிறப்ப வரப்போ இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டு நிறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் காஸ்டிசம் ஒரு வேளை பார்க்குறதுக்கு ஒரு இந்த மாதிரியான காஸ்ட் ஆள் இருக்கிறான்னாக்கா அவங்க கிட்ட வந்து அவங்க உட்கார மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் இடத்துலையும் சரி, அந்த கம்யூனிகேஷன் இடத்துலையும் சரி, அந்த இடத்துல அந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்டிசமை ஃபேக்டர் பண்ணுது அப்படின்னு வந்து இந்த பாயிண்டில் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லிட்ரேசி. அதாவது இல்லிட்ரேசினாக்கா லேக் ஆஃப் லிட்ரேசி லீட்ஸ் டு narrow minded. Most illiterate people have no caste feelings, hence it lead to the casteism. ஸோ illiteracy ஏன் வந்து இது ஃபேக்டராக இருக்குன்னு சொஷியாலஜி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து இல்லிட்ரேட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ லேக் ஆஃப் லிட்ரேசி லீட்ஸ் டு த நேரோ மைண்டட். அதாவது எஜுகேஷன் இல்லாதனால அவங்க வந்து அந்த காஸ்டிசம் பற்றியான ஒரு உணர்வே இல்லை, அதாவது எதுவுமே அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த காஸ்டிசம் இருக்கிற பட்சம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக தே இன்ஃப்ளூயன்ஸ் த illiterate people. ஸோ அதனால் வந்து இல்லிட்ரேசி வந்து கூட ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலீஃப் இன் ரிலீஜியஸ் டாக்மாஸ். அதாவது இது வந்து நம்ம முக்கியமான ஃபேக்டர். ஏன் அப்படின்னாக்கா சில ரிலீஜியஸ் வந்து அந்த காஸ்ட் இருக்கிறவங்க வந்து இந்த ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணும், இல்லை அந்த ரிலீஜனுக்கு இந்த காடை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப் இருக்கும். அப்போ பாருங்கள், ஸோ டியூ டு இல்லிட்ரேசி பீப்புள் ஆர் கவர்ன்டு பை பிலீஃப் இன் ரிலீஜியஸ் டாக்மாஸ். blind belief, religious dogmas na mafias. So blind belief, superstition, due to the practice jati dharma, they take interest in their own caste. It leads to the feeling of casteism. இப்போ உதாரணம் நம்ம இந்த பிராமின்ஸை எடுத்துக்கலாம். அதாவது பிராமின்ஸ் வந்து they call themselves by the superior of all of the caste. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டெம்பிளில் வந்து அவங்க மட்டும் தான் போகணும், அந்த டெம்பிள் அந்த காடை வந்து அவங்க மட்டும் தான் வந்து வணங்கணும் அப்படின்ற மாதிரி சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப் வந்து அவங்க ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஜென்ரேஷனாக ஃபாலோ ஆகும். ஸோ அந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராமின்ஸ் தவிர வேறு யாருமே அந்த இடத்துல வர மாட்டாங்க. ஸோ தட்ஸ் இஸ் த ஃபேக்டர்ஸ் தட் எஃபெக்ட் த காஸ்டிசம், காஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ அடுத்து வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ஆகிற காரணத்தினால சோஷியல் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சோஷியலாக அவங்க வந்து சோஷியல் விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அது வந்து எங்கே ஆகுறாங்க குறிப்பாக பார்த்தா எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸ். பீப்புள் பிலாங்கிங் டு த ஹை காஸ்ட் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லோயர் காஸ்ட். உதாரணத்துக்கு இப்போ நம்ம அக்ரகாரம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன் அக்ரகாரம்னாக்கா நீங்கள் அந்த அக்ரகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மற்ற எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க. அதாவது தள்ளி இன் சென்ஸ் அவங்களுக்குன்னு வந்து ஒரு இடம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தனி டெம்பிள் இருக்கும், அந்த அக்ரகாரத்துக்குள்ளேயே ஒரு டெம்பிள் இருக்கும், அந்த அக்ரகாரத்துக்குள்ளேயே தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி மேரேஜும் அதுக்குள்ளேயே அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து வெளி கம்யூனிட்டியோட சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ சில இடத்துல மேபி சில இல்லிட்ரேசி அவங்க வந்து அதுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாதனால அவங்க ஜஸ்ட் தே வில் மிங்கிள் இன் த சொசைட்டிஸ். பட் இன் லிட்ரேட் பீப்புள்ஸ் especially who are feel themselves as superiority to with other caste, they will maintain a social distance or a physical distance with the current or low caste people. So these are the main factors, main problems which affects the reasons for inequality of the caste. Next topic on the class, gender and ethnicity. Next unit 2, second topic. So what is the meaning of gender? So gender is the division people into two categories, that's men and women. So gender கான அர்த்தம் வந்து two things, categories. So that is one is men and one is women. So the interaction with the caretakers, socialization in childhood, peer pressure, adolescence and gender, work and family roles. Women and men are socially constructed in the different behavior, attitude and emotions. அதாவது நம்ம பழைய அந்த காலத்துலேருந்து, அதாவது ஃப்ரம் டில் த ஹிஸ்ட்ரி
மென்னா இது விமென்னா இது அப்படின்ற மாதிரி the society is designed. How it is designed? Based on the men role and the women role. For example, so men, they should work in a family and women should maintain the family. So these are the basic criteria or basic thing which is followed till from our old traditions. அதாவது ஆண்கள் வந்து வேலைக்கு போகணும், பெண்கள் வந்து தே ஷுட் மெயின்டைன், அந்த பெண்கள் வந்து குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தை வந்து அவங்க நடத்தணும். ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரோல். பட் நவ் த சினாரியோ இஸ் சேஞ்ச். இப்போ வந்து மென் அண்ட் விமன் போத் ஆர் ஒர்க்கிங், பட் தே ஆர் டிபெண்டிங் ஆன் தேர் ரோல் ஆஃப் தேர் ஒர்க், தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி. பட் அது நம்ம சொஷியலைசேஷன் காலத்துலேருந்தே, அந்த காலத்துலேருந்தே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து ஆண்கள் வந்து வேலைக்கு போகணும், பெண்கள் வந்து தே ஷுட் மெயின்டைன் த ஃபேமிலி, தே ஷுட் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி, தே ஷுட் ரன் த ஃபேமிலி. ஸோ வை? பிகாஸ் விமன் ஹேட் த மெச்சூரிட்டி கம்பேர்ட் டு த மென். அதாவது பெண்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ they have the maturity and the knowledge to run a family. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறான், எப்படி அதை வந்து பிரிக்குதுன்றத லாஸ்ட் பாயிண்ட்டில் சொல்கிறான். அதாவது என்ன அப்படின்னாக்கா, women and men are socially constructed to in a different in behavior, attitude and emotion. அதாவது பெண்களுக்கு வந்து ஒரு விதமான பிஹேவியர் இருக்கும், ஒரு விதமான ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு விதமான எமோஷன்ஸ் இருக்கும். அதாவது மென் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து he will react some kind of emotion. அதே ப்ராப்ளம் வந்து women வந்து they will react other. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கும் ஆட்டிடியூட்டை வெளிப்படுத்துறதுக்கும் பிஹேவியருக்கும் ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசன்ற வேறுபாடில் தான் they are differentiated in gender. That is called men, that is called women. So next one, the ethnicity. So in sociology, ethnicity is a concept referring to a shared culture and a way of life. This can be reflected in language, religion, material culture such as clothing, cuisine, and cultural products such as music, art. Ethnicity is often a major source of social cohesion and the social conflict. Ethnicity naka ஒரு விதமான குரூப். என்ன குரூப்பு அப்படின்னாக்கா, கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கும், பூட்டானில் ஒரு கல்ச்சர் இருக்கும், நேபாளில் போய் நாங்கள் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் எத்தினிசிட்டி. ஸோ கல்ச்சருக்கு, ட்ரெடிஷன்ஸ்க்கு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களோட ரிலீஜன், அவங்களுடைய க்ளோத்திங்க்கு, அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் த அதர் பீப்புள். ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் எத்தினிசிட்டி. அதாவது எத்தினிசிட்டினாக்கா, இப்போ நம்ம தமிழில் வந்து நம்முடைய கலாச்சாரம் வந்து விமன் ஷுட் வேர் ஏ சாரி, அப்போ ஆண்கள் வந்து தே ஷுட் வேர் எஸ் ஏ பட்டு வேசி பட்டு சட்டை. ஸோ we are differentiated டிபெண்டிங் ஆன் ஆர் ட்ரெஸ்ஸிங். இதே மாதிரி நம்ம லாங்குவேஜ், நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ அதே மாதிரி நம்ம நார்த் சைட் போனோம்னாக்கா அவங்க வந்து ஹிந்தி பேசுவாங்க. ஸோ how we are dividing ourselves as south and north, ஸோ டிபெண்டிங் ஆன் த லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி எத்தினிசிட்டின்றது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து நான் சொன்ன அந்த காரணங்களால், அதாவது கல்ச்சரு, க்ளோத்திங்கு, குஷன்னாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டைலு, நம்ம சாதம் சாப்பிட்றோம், நார்த் சைடில் ரொட்டி சாப்பிடுவாங்க, இதே வந்து அந்த இடத்துல வந்து மைதா சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து சாதமாக நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ தேட்ஸ் கால் குஷன். ஸோ அந்த மாதிரி வந்து டிபெண்டிங் ஆன் த ஃபுட், க்ளோத்திங் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன். அதே வந்து நார்த் சைடில் பார்த்தா மெஜாரிட்டி தே ஆர் ஹிந்துஸ். ஸோ இங்கே சவுத் சைடில் அதே மாதிரி நம்ம நிறைய வந்து ஹிந்துஸ் மெஜாரிட்டியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ரிலீஜன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தினிசிட்டி வந்து தே ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ சொஷியாலஜியில் எத்தினிசிட்டினாக்கா டிபெண்டிங் ஆன் திஸ் ஆல் ஃபேக்டர்ஸ் they are get differentiated. So that's called ethnicity. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா the world is a home of thousands. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது எத்தினிசிட்டிக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். என்ன எக்ஸாம்பிள்னாக்கா, நம்ம எத்தினிசிட்டி குரூப்ஸ் பாருங்கள். ஸோ ஸ்மால் இண்டிஜினியஸ் குரூப்ஸ் விச் இன்க்ளூட் த ஃபியூ டசன்ஸ் ஆஃப் பீப்புள். ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு இஸ் எத்தினிக் குரூப் ஹான் சைனீஸ்ன்றது வந்து ஃபஸ்ட்டு உலகத்தில் தோன்றிய எத்தினிசிட்டி குரூப். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருந்தது, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து பிரிஞ்சு, அதுலேருந்து தனித்தனியாக பர்ஷியன்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து இன்வேட் இந்தியாவில் ஆச்சு. அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, நம்ம அதை பற்றி போவானா. ஸோ பட் நான் சொல்ல வர கான்செப்ட் என்ன, எத்தினிசிட்டின்றது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப். இப்போ நீங்கள் அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா, அர்த்தம் எழுதிக்கிறான் பாரு. எத்தினிசிட்டி இஸ் எ டேர்ம் தட் டெஸ்கிரைப்ஸ் ஷேர்டு கல்ச்சர், ப்ராக்டிஸ், வேல்யூஸ், பிலீஃப் ஆஃப் எ குரூப். பிலீஃப்னாக்கா ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ், ரிலீஜனு, ட்ரெடிஷன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டிஸ், அதாவது இந்த காஸ்டிஸில். ஸோ எத்தனிக் குரூப் ஆர் கலெக்ஷன் ஆஃப் பீப்புள். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து எத்தனிக் வந்து நிறைய குரூப் இருக்குது. இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க,
புத்திஸ்ட் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து காஸ்டிசமில் நிறைய பேர் இருக்காங்க. லாங்குவேஜில் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஸோ இந்தியா contains many ethnic groups. ஸோ எத்தினிசிட்டினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். They are differentiated belonging on these all concepts. ஸோ அடுத்து வந்து நான் பார்க்குறது வந்து கம்யூனலிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சிக்னிஃபிகண்ட் சோஷியல் இஷ்யூ. ஏன் இது நம்ம சோஷியல் இஷ்யூ அப்படின்றோம்னாக்கா கம்யூனலிசம் இஸ் த ஷேர்ட் பிலீஃப் வித் இன் எ பர்டிகுலர் கல்ச்சர் தட் ப்ரமோட் ரிலீஜியன் செக்யூலர் ஐசோலேஷன் ஃப்ரம் அனதர் குரூப். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு ரிலீஜன் வந்து தன்னுடைய ரிலீஜனை மற்ற இடத்துல ஹி ட்ரைங் டு ப்ரமோட், அதாவது மாற்றத்துக்கு இல்லை, ஹீ இஸ் ப்ரமோட்டிங் இஸ் ரிலீஜன். ஸோ சேஞ்ச், அதாவது மாற்றுறது வேறு, பிரபலப்படுத்துறது, ப்ரமோட் பண்ணுறது வேறு. ஸோ கம்யூனலிசம் இஸ் எ ஷேர்ட் பிலீஃப் வித் இன் எ பர்டிகுலர் கல்ச்சர் தட் ப்ரமோட்ஸ் அதர் ரிலீஜியன்ஸ் ஆர் செக்யூலர் ஐசோலேஷன் ஃப்ரம் த another group. So communalism is a situation where a particular community tries to promote its own interest at the cost of other communities. அதாவது கம்யூனலிசம்னாக்கா அவனுடைய கம்யூனிட்டியை, அதாவது அவனுடைய மதத்தை அவன் என்ன பண்ணுற, இஸ் ட்ரை டு ப்ரமோட் டு த அதர் குரூப் ஸோ தே கேன் பிலீவ் ஹிஸ் ஓன் கம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி பிலீஃப் ஆகிறப்போ ஹீல் ட்ரை டு ரூல் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி ஒரு பர்டிகுலர் குரூப் as per his interest. ஸோ அதுதான் சொல்கிறான். ஸோ கம்யூனல் பாலிடிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஐடியா தட் ரிலீஜன் இஸ் எ பிரின்சிபல் பேசிஸ் ஆஃப் சோஷியல் கம்யூனிட்டி. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த கம்யூனலிசமை நம்ம பாலிடிக்ஸும் பண்ணுவாங்க. ஸோ பாலிடிக்ஸ்னாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க ரிலீஜியஸ் வந்து பாலிடிக்ஸில் இது பண்ணி அதன் மூலிமா they will try to promote their religions and their principles to the other social கம்யூனிட்டி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டில் 3 ட்ராபேக்ஸ் அதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இட் ஹேம்பர்ஸ் த பர்சனல் க்ரோத். ஒன் செட்பேக்ஸ் ஆஃப் கம்யூனிசம் இஸ் டு பீயிங் எ டூ கண்ட்ரோலிங் இன் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது இப்போ எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், இப்போ எனக்குள்ளே ஒரு தனிப்பட்ட முறையில் ஹேவ் சம் பிலீஃப் ஆர் ஹேவ் சம் ட்ரஸ்ட் ஆன் some people or some god. So அவங்க வந்து they will try to promote, அந்த சமயத்தில் வந்து my personal growth will be affected. So my personal feelings will be affected. ஸோ அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்கிறா, it dictates on the people. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்யூனல் பாலிடிக்ஸ் மூலிமா they will try to டிக்டேட்டர் அப்படின்னாக்கா நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு இது அது அந்த மாதிரி ஒரு இது ஒரு கான்செப்ட் தான் டிக்டேட்டர் அப்படின்வாங்க. ஸோ இட் டிக்டேட்ஸ் த பீப்புள். இப்போ அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து இட் டஸ் நாட் ஹாவ் எ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதாவது ஸோ அந்த மாதிரி கம்யூனல் பார்ட்டி இருக்கிறப்ப அவனுடைய பணத்தையோ தன்னுடைய ஏதாவது ஒரு இதுவும் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஆசைக்கு வந்து they can't able to spend. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தன்னோட டிக்டேட்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி they have to spend. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெயின் இஷ்யூ, அதாவது கம்யூனலிசம் ஆகிறதுக்கான. ஆனால் நம்ம என்னென்ன மாதிரி ட்ராபேக்ஸ் அதில் இருக்குன்றது இந்த 3 points. ஸோ these are the 3 topics. One is called class, one is gender, and one is ethnicity. These all maybe they can't able to ask in long questions because these are the small concepts. They can be asked in 5 marks or your base marks answers. So you can explain or you can give the examples. அதாவது sociology பொறுத்தவரை you should have give more examples. So இந்த gender classes-க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. So, but you can make it as a big concept. How? You can write a definition, you can write an examples or any situation. So in our society நம்ம சமுதாயத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு உங்களுக்கு சுற்றி நடந்த ஏதாவது ஒரு ஜெண்டர் இஷ்யூஸ், ஏதாவது ஒரு கம்யூனல் இஷ்யூஸ், இல்லை ஏதாவது வந்து ஒரு விதமான எத்தினிசிட்டி வந்து நீங்கள் எடுத்து எக்ஸாம்பிள் எழுதினீங்கன்னாக்கா your answer get elaborated, you can get more marks. Okay. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ப்ராப்ளம் இன் மைனாரிட்டிஸ்னாக்கா அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் ஒரு சின்ன பாப்புலேஷன் இருக்குனாக்கா they are called as minorities. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால்ட் as a minorities. Why அப்படின்னாக்கா இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் வந்து 2% தான் இருக்காங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால்ட் as a minorities. So in a sociology, minority group refers to the category of people who experience relative disadvantage or compared to the members of dominant social group. Minority group members face discrimination in multiple areas of social life including the housing, employment, healthcare, education and among the others. Okay. இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வில்லேஜில் எல்லா காஸ்ட் பீப்புளும் இருக்காங்க, எல்லா மத பீப்புளும் இருக்காங்க, எல்லா ரிலீஜியஸான பீப்புளும் இருக்காங்க. பட் யார் அதில் கம்மியாக இருக்காங்களோ they are called as a minorities. உதாரணத்துக்கு ST
scheduled tribes. So they called as a minorities. Scheduled caste, they called as a minorities. Why? Because they are small in people. So their populations are very small comparing to the other casteism people. Scheduled tribes, மலைவாழி மக்கள், அவங்க வந்து நம்ம வேலூர்லேயே பார்த்து 2-3 இடத்துல தான் வருகிறாங்க. ஏலகிரி, ஜவாதி ஹில்ஸ். ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் they are called as a minorities. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா minorities they are get discriminated. Why? Because of their caste. அதுதான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா a group of people who because of their physical cultural characteristics are singled out of other in the society, they live differential unequal treatment and therefore regard themselves objective as a collective discrimination. அதாவது இப்போ மலைவாழி மக்களுக்கு வந்து அவங்களுடைய கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு வேளை இப்போ சில மலைவாழி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் தே வில் வேர் சம் கைண்ட் ஆஃப் லீவ்ஸ் டு, அவங்க வெறும் தழை மட்டும் தான் போட்டிருப்பாங்க, அவங்ககிட்ட துணி இருக்காது. இப்போ இந்த அண்டமான் நிக்கோபர் இருக்கிற ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்மளுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களால நம்ம சொசைட்டியில் கூட்டு மாட்டோம்னாக்கா தேல் கெட் டிஸ்கிரிமினேட்டட். ஏன் அப்படின்னாக்கா அவங்க வந்து தே கான்ட் ஏபிள் டு கோப் அப் வித் ஆர் சொசைட்டி. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் நம்ம வந்து சோஷியல் ஆர்கனைசேஷனாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்மளே வந்து we are seeing many minorities who are getting affected. தலிட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அடிக்கப்படுறாங்க. they are getting brutal torture from the higher caste peoples. நம்ம பார்த்துருப்போம் நியூஸில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிமினேட் ஆகுறாங்க. ஒரு டெம்பிளில் நிறைய இடத்துல நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். they are not allowed inside the temple. ஸோ அதே மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா leprosy patients, they are got discriminated. Why? Because of their disease. ஒருவேளை வந்து அவங்க வந்து ஒருவேளை எக்ஸாம்பிளாக்கா காஸ்டிசம்லேயே அவங்க பெரிய காஸ்டாக கூட இருக்கலாம், ஒருவேளை அவங்க பணத்துலேயே அதிகமாக இருக்கலாம். பட் டியூ டு த டிசீஸ் he get discriminated. அப்போது 100 பாப்புலேஷனில் வந்து ஒரு 5 leprosy patients இருக்காங்கனாக்கா they are minorities. So they are get discriminated. So இது வந்து this is kind of example. அப்போ வந்து நம்ம ஸோ அதுதான் மைனாரிட்டிஸ் குரூப்னாக்கா they are face discrimination in multiple areas of their social life. எதில் எஃபெக்ட் ஆகிறான்னாக்கா ஹவுசிங்கில், எம்ப்ளாய்மெண்ட்டில், ஹெல்த் கேரில், எஜுகேஷனில், அது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து they are getting discriminated. ஸோ அடுத்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலிமா அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ரேஷியல் அண்ட் எத்தனிக் மைனாரிட்டிஸ். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா ரேஷியல் அண்ட் எத்தனிக்னாக்கா every large society contains ethnic minorities, subgroup of the common heritage which often consists of shared language, culture. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மலைவாழி மக்களுக்கு வந்து அவங்க கல்ச்சர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கலர் இருக்கும், ரேஷியல்னாக்கா கலர். இப்போ அவங்க ஒருவேளை அவங்க எல்லாருமே கருப்பாக இருப்பாங்க, நம்ம ஓரளவுக்கு நம்ம இதில் வந்து சிட்டியில் இருக்கிற ஓரளவு வெள்ளையாக இருப்பாங்க, நம்ம வந்து நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவோம். பட் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து they will cover the leaves or skin of the animals. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ அவங்க ஒரு வேளை நம்ம இடத்துக்கு வராங்க அப்படின்னாக்கா வந்து அவங்க வந்து they will get discriminated by our people. இப்போ உதாரணத்துக்கு குடியக்காரங்கள் இருக்காங்க. ஸோ கொரியக்காரங்க they are the scheduled tribes. ஆனால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆஸ் எ ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் we can accept them. பட் ஆனால் இதே வந்து அவங்க சமுதாயத்தில் போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு சமுதாயத்தில் அவங்களுக்கு பிளேஸே இருக்காது. ஸோ they are living separate. அவங்க வந்து தனியாக ஏதாவது ஒரு காட்டுலையோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரீ இடத்துல, அதாவது வேஸ்ட் லேண்ட், அந்த இடத்துல வந்து they will build some small tent and they will live. Why? Because they are not allowed inside the community. So that's called a racial and ethnic minorities. Naka avanga culture nala they will get our culture nala they are called as a minorities in the society. அடுத்து வந்து gender and sexuality minorities. Recognition of lesbian, gay, bisexual, transgender. If transgender peoples எல்லாம் வந்து they are minorities in our community. Why? Because of their sexual or their sex or their gender. அப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஜெண்டர்னால அவங்க வந்து மைனாரிட்டி குரூப்ஸாக சொல்கிறாங்க. ஏன்னாக்கா they are discriminating in our community. எத்தனை பேர் நிறைய பேர் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தா இன்க்ளூடிங் மீ நான்லாம் கூட பயந்துருக்கிறேன். ஏன்னாக்கா ஸோ because how they will feel, they are also like human beings, but they will feel when we are discriminated the transgenders நம்ம எப்போ அவங்க ஒதுக்குறோமோ so they will feel themselves as a discriminated. So why they are called as a discriminate minority groups. Next வந்து religious minorities. அதாவது அதை நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜன், அதாவது atheistனாக்கா they are not believe in God, so they are called as a minorities.
ஸோ யாரெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தனி குரூப் இருக்கும். அதே மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிற தனி குரூப் இருக்கும். ஸோ ஆனால் அது நம்ம மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க, அன்தீஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ 1% கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து தே ஆர் கன்சிடர் ஆஸ் மைனாரிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்கிற எத்தனிக் குரூப்ஸ் வந்து தே ஆர் கால்ட் ஆஸ். இப்போ கிறிஸ்டியன்ஸ் நான் உதாரணம் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து 2% தான் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. அதே மாதிரி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பர்சன்டேஜ் வந்து அரௌண்ட் 20-30 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தே ஆர் கால்ட் ஆஸ். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து நம்ம மைனாரிட்டி சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா மாற்றுத்திறனாளி ஆட்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னாக்கா ஒரு டிசபிலிட்டிஸ்ன்றது வந்து அவங்க வந்து ஜெனட்டிக்கலாக டிசபிலிட்டியாக இருப்பாங்க, எதனா ஒரு டிசீஸ்னால டிசபிலிட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன்னால அவங்க வந்து டிசபிலிட்டி ஆயிடுறாங்க. ஸோ அதனால தே ஆர் கன்சிடர் அஸ் மைனாரிட்டி இன் ஆர் குரூப். பிகாஸ் தே ஆர் வெரி லிமிட்டட் இன் த நம்பர்ஸ் அண்ட் தே ஆர் டிஸ்கிரிமினேட்டட் இன் ஆர் கம்யூனிட்டி. ஸோ வி ஆர் நாட் ரெஸ்பெக்ட் த டிசபிள்டு பீப்புள்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் minorities depending on the physical appearance. இது வந்து physical appearance மூலிமா கூட they are discriminated. ஸோ அதுதான் வந்து people or person with disabilities. ஸோ the main problems இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸ் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டண்ட்டும் சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் நிறைய கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஐடென்டிட்டி. Because of the difference of social, cultural practice, history and background, minorities have a grapple with the issue of identity everywhere, which gives a rise to the problem adjustment with the majority of community. Problem of identity அப்படின்னாக்கா எனக்குன்னு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். ஸோ என்னுடைய அடையாளம் வந்து மற்ற மக்களுக்கு வந்து அந்த அடையாளம் இருக்காது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஏ எஸ்டி நான் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னாக்கா எனக்கு இன்னொரு அடையாளம் இருக்கும், எனக்குன்னு ஒரு கல்ச்சரல் ப்ராக்டிஸ் இருக்கும், எனக்குன்னு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். பட் அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து அது வந்து செட் ஆகாது. ஐ காண்ட் ஏபிள் டு கோப். ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் ஒரு விதமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன். என்னுடைய கல்ச்சர் நான் பின்பற்றுறப்ப என்னை வந்து ஒதுக்கப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நான் வந்து என்னுடைய இதில் இருக்கிறப்ப என்னுடைய ட்ரெஸ்ஸிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நானே யோசிப்பேன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் நான் போடணும், ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் அதை போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் போடுறப்போ வந்து நான் அதை போட்டுற சமயத்தில் வந்து சொசைட்டி வந்து என்னை ஏற்றுக்காது. ஸோ தே டிஸ்கிரிமினேட் மீ. ஸோ ஐ கெட் ஸ்டிக்மடைஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் மை ட்ரெஸ், மை க்ளோத்ஸ். ஸோ தேட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஐடென்டிட்டி. ஏன்னா ஐடென்டிட்டி அந்த என்னோடய அடையாளத்தை வந்து நான் வெளிப்படுத்துகிறப்ப நான் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சமயத்தில் மைனாரிட்டி இருக்கிற நான் வந்து சமுதாயத்தில் என்னுடைய ஐடென்டிட்டி அடையாளத்தினால நான் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் கால் ப்ராப்ளம் ஆஃப் ஐடென்டிட்டி. அடுத்து வந்து ப்ராப்ளம் ஆஃப் செக்யூரிட்டி. அதாவது டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி அண்ட் தேர் ஸ்மால் அண்டர் ரிலேட்டிவ்ஸ் to be rest in the society, developing feelings of insecurity about their life, assets, well-being, the sense of insecurity. அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலுள்ளே எடுத்துனா ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் அவங்க தனிமையாக இருப்பாங்க. ஏன் அவங்க சமுதாயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க தனியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு விதமான ரீசனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது, அவங்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு இருக்காது, அவங்களுடைய பசங்களுக்கோ அவங்களுடைய எந்த விதமான அசட் இருக்கோ அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னாக்கா அவங்க தனிமையாக்கப்படுறாங்க, தனிமையாக இருக்கிறாங்க, பட் அவங்க டிஸ்கிரிமினேட்டாக ஆகுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க தனிமையாக ஆகிற காரணத்தினால அவங்க வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா problems relating to equity. அதாவது minority community in society may remain deprived of the benefit of opportunity development as a result of discrimination because to the difference in identity. The minority community develops the perception of sense of inequity. அதாவது relating to the equity-னாக்கா வந்து ஈக்குவல். அதாவது மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போது அதுதான் நான் சொன்னேன். இப்போது எஸ்டி பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து சமுதாயத்தில் வந்து அவங்களால ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஈக்குவலாக இருக்க முடியாது, ஈக்குவலாக போயிட்டு வர முடியாது. இதே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னாக்கா அவங்க ஒதுங்கி நிற்பாங்க. பஸ்ஸில் ஏறானாக்கா பஸ்ஸில் அவங்களை ஏற்ற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஈக்குவல், அதாவது நம்மளெல்லாம் எப்படி சமுதாயம் ட்ரீட் பண்ணுறோம் அதே மாதிரி அவங்க சமுதாயம் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாது. அதில் ஒரு முக்கியமான காரணம் தான் பாவர்ட்டி. ஏன்னாக்கா அவங்ககிட்ட வந்து பணம் இருக்காது.
அவங்ககிட்ட வந்து அந்த அசட் இருக்காது, அவங்ககிட்ட வந்து அந்த அந்த விதமான ஒரு வருமானம் இருக்காத காரணத்தினால ஸோ they can't able to fulfill their பேசிக் நீட்ஸ். அதாவது அது அவங்களுடைய வருமானம் இல்லாதனால அவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுக்க முடியல. ஸோ அதனால வந்து அவங்க என்ன பண்ண இந்த மாதிரி காரணத்தினால அதுதான் பாருங்கள். ஸோ தே ஆர் லேக் ஆஃப் அக்சஸ் ஆஃப் ஃபுட், clothing அண்ட் ஷெல்டர். ஸோ அந்த ப்ராவர்ட்டி காரணத்தினால தான் வந்து அவங்க வந்து ஹங்கருக்கு போகிறாங்க, ஸ்டார்வேஷன் போகிறாங்க. அவங்களால வந்து படிப்புக்கு அவங்களால அவங்க பிள்ளைகளை அனுப்ப முடியல, ஏன்னா வந்து போகிறதுக்கு அவங்களுக்கு தேவை பணம் இல்லை. ஸோ அந்த மாதிரி த போவர்ட்டி பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பைவோட்டல் ரோல் இன் த ஈக்விட்டி ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரியா இருக்க எஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஈக்குவலான ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து இதில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தீஸ் ஆர் த திஸ் திங் மெயின் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த மைனாரிட்டிஸ் இன் ஆர் கம்யூனிட்டி. ஸோ இதுதான் ஒரு விதமான ஒரு பார்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பாவர்ட்டி. அதாவது அதே வீட்டில் செகண்ட் டாபிக் வந்து பாவர்ட்டி பார்க்குறோம். ஸோ பாவர்ட்டி நம்ம பார்த்ததில் வந்து பாவர்ட்டி இஸ் எ சோஷியல் கண்டிஷன் தட் கேட்டகரைஸ் பை த லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் நெசசரி ஆன் த பேசிக் ஆஃப் சர்வைவல் to meet a different place to place. People in poverty typically experience the persistent hunger, starvation. Poverty is not having enough material possessions or income. அதாவது பாவர்ட்டினாக்கா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை கோத்ரூ பண்ண உங்களுக்கு மீனிங் புரியும். அதாவது பாவர்ட்டினாக்கா ஒரு பேசிக் இன்கம், அன்றாட தேவைகள், அதாவது ஃபுட், ஷெல்டர், க்ளோத்ஸ். தீஸ் ஆர் த 3 பேசிக் நீட்ஸ் எவ்ரி பர்சன் ஷுட் ஹேவ் as a human being. ஸோ அந்த பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத குரூப் we call as a poverty. ஓகே, ஸோ இதில் வந்து poverty may include social, economic and political elements. ஸோ இது 3 வந்து povertyல இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ absolute poverty is a complete lack of means of necessary meet personal needs such as food, clothing and shelter. So this is the absolute poverty-நாக்கா இந்த 3 விஷயம் இல்லாமல் இருக்குது, தன்னுடைய பேசிக் பர்சனல் நீட்ஸ் இல்லாமல் இருக்குது அப்சல்யூட் poverty. அடுத்தது வந்து situational poverty. Situational poverty-நாக்கா caused by a sudden crisis. இப்போ எக்ஸாம்பிள் situation poverty குட் எக்ஸாம்பிள்னாக்கா நம்ம சென்னையில் வந்த ஃப்ளட்டு வந்து இட்ஸ் எ சுச்சுவேஷன். ஃப்ளட்டு வந்த காரணத்தினால மெனி பீப்புள்ஸ் லாஸ் தேர் ஹோம், தேர் அசட்ஸ், தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், தேர் மனி. ஸோ அதனால அவங்க வந்து பாவர்ட்டிக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ திஸ் காஸ் சிச்சுவேஷன் பாவர்ட்டி. அங்கே பாருங்கள், ஜென்ரலி காஸ்ட் பை ஏ சடன் கிரைசிஸ் ஆஃப் லாஸ் இன் ஆஃபன் டெம்பரரி. அதாவது ஃப்ளட் வந்து இட்ஸ் டெம்பரரி, அது வந்துச்சு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட கிரைசஸ்னால தே பிகம் பாவர்ட்டி. ஸோ அது தட் இஸ் கால் situational poverty. அடுத்தது வந்து generational poverty occurs in a families where the least 2 generations. ஜென்ரேஷனாக்கா நம்ம பரம்பரையாக வந்து ஏழ்மையாக இருக்குது. தட்ஸ் கால்ட் generational poverty. அதாவது ஃபேமிலி வேர் த லாஸ்ட் 2 generations வந்து தே born into poverty. அதாவது அந்த அவங்களுக்கு அந்த சம்பந்த நபர்னுடைய 2 generations வந்து பாவர்ட்டினாலேயே பிறந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து that's called generational poverty. So family living in this type of poverty are equipped with the tools to move their out of their situation. So அந்த மாதிரி ஜென்ரேஷனாக போவர்ட்டியாக இருந்தவங்களுக்கு வந்து தன்னுடைய போவர்ட்டிலேருந்து அவங்க எப்படி வெளியே வரணும், தன்னுடைய பேசிக் நீட்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது அந்த டெக்னிக்ஸ் வந்து அவங்ககிட்ட அக்யூப்டாக இருக்கும். அதுதான் அந்த பாயிண்டில் சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் பாவர்ட்டி. அதை தான் நம்ம பார்த்தோம். அப்சல்யூட் பாவர்ட்டினா வந்து அந்த பேசிக் நீட்ஸ், அதாவது ஷெல்டரு, வாட்டர், ஃபுட், அது இல்லாமல் இருக்கிறது தான் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி. அது டே டு டே சர்வைவல். அதான் லாஸ்ட்டில் சொல்கிறான். டே டு டே சர்வைவல் இல்லாத, சர்வை பண்ண முடியாத இருக்கிற அந்த அதாவது ஃபுட், ஷெல்டர் இல்லாதவங்களுக்கு திஸ் கால்ட் as absolute poverty. அடுத்தது வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டி refers to the economic status of the family whose income is insufficient to meet the society average standard of living. வாழ்வாதாரம் standard of living. அதாவது in economic status of family. அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஸ்டேட்டஸ், தன்னுடைய வருமானம், அதாவது அவனுடைய வருமானம் வந்து குறைவாக இருக்கிற காரணத்தினால அவனுடைய ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாகுது. அதாவது அவனுடைய சொசைட்டியில் எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸான ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில் வந்து அவங்களால வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண முடியல. வை? பிகாஸ் ஆஃப் தேர் இன்சஃபிஷியன்ட் இன்கம். ஸோ தேட்ஸ் கால்ட்
ரிலேட்டிவ் பாவர்ட்டி. அடுத்து வந்து அர்பன் பாவர்ட்டி. அர்பன் பாவர்ட்டி அக்கர்ஸ் இன் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ். அதாவது அர்பன் பாவர்ட்டினா உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே தெரியும். அர்பன்னாக்கா அர்பன் சிட்டியில் மக்கள் வந்து ஏழ்மையாக இருக்கிறாங்க, சரியா? ஸோ அதை வந்து நம்ம வந்து அர்பன் பாவர்ட்டியாக சொல்கிறோம். அடுத்து வந்து ரூரல் பாவர்ட்டினா சேம் இந்த வில்லேஜ் ஏரியாஸ். அதாவது அர்பன்னாக்கா அட்லீஸ்ட் அந்த இடத்துல வந்து மக்கள் தொகை வந்து 50,000க்கு அட்லீஸ்ட் 50,000 இருக்கணும். ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் அர்பன். ரூரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 50,000 இருக்கணும். ஸோ தேட்ஸ் கால்ட் ஆஸ் ரூரல், சரிங்களா? ஸோ ரூரல் ப்ராப்பர்ட்டினாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பாருங்கள், தேர் ஆர் மோர் சிங்கிள் if family often have a less access of services, support of disability, quality education opportunities, program encourage. இப்போ இதிலெல்லாம் வந்து அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் அதில் படுறாங்கன்னு நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து access to சர்வீஸ்னால் என்ன? ஹாஸ்பிட்டல், மேபி டிரான்ஸ்போர்ட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் சர்வீசஸ். சப்போர்ட் ஃபார் டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையான சப்போர்ட்ஸ் வந்து இருக்காது. குவாலிட்டி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் இருக்காது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு இருக்காது. அப்புறம் வேலை செய்யறதுக்கான இடம் இருக்காது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்காது. அது பாருங்கள், வேறு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஃபியூ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து ரூரல். நம்ம வில்லேஜ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு வந்து இருக்காது, நம்ம வெளியூருக்கு தான் வந்து செய்யணும். ஏன்னா பிகாஸ் ஆர் ரூரல் ஏரியா வில் பி அண்டர் டெவலப்ட். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து அந்த ப்ராப்பர் எஜுகேஷன்ஸோ இல்லை ப்ராப்பர் இது இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் வரணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பாப்புலேஷன் மேலே அதிகமாக இருந்தால் தான் அவங்க ஏரியாவில் ஸ்கூலே இருக்கும். அங்கன்வாடி ஸ்கூலோ பால்வாடி ஸ்கூல்ஸ் வந்து குறிப்பிட்ட பாப்புலேஷன் மேலே இருந்தால் தான் அவங்க அந்த ஸ்கூல்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து we are studying about the type of poverty. அடுத்தது வந்து எஃபெக்ட் ஆஃப் பாவர்ட்டி. எஃபெக்ட்ஸ் பாவர்ட்டினால் வந்து பாவர்ட்டி இன்வால்வ்ஸ் இன் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதாவது என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? நான் பாவர்ட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதனால் நீங்கள் இது கொஞ்சம் ப்ராப்பராக படிங்க. ஸோ பாவர்ட்டி இன்வால்வ்ஸ் இன் த காம்ப்ளெக்ஸ் அரே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் adversely affect the populations in multiple ways. ஸோ தீஸ் ஆர் த 4 primary risk factors. நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எமோஷ்னல் சோஷியல் சேஞ்சஸ். நம்மளுடைய இருக்கிற சோஷியல் சமுதாயத்தில் இருக்கிற மாற்றத்தினால நம்ம வந்து பாவர்ட்டியில் தள்ளப்படுறோம். அது வந்து ஒன்று. அடுத்தது வந்து அக்யூட் அண்ட் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அப்படின்னாக்கா ஒரு விதமான காரணத்தினால நம்ம வந்து மன அழுத்தத்தில் தள்ளப்படுறோம். ஸோ அந்த மன அழுத்தத்தில் தள்ளப்படுறப்ப நம்மளுக்கு வந்து we can't able to go for any kind of job, or we can't able to earn the income. So it lead to the poverty. அடுத்தது வந்து கொக்னேட்டிவ் லேக்ஸ். அப்படின்னாக்கா கொக்னேட்டிவ்னாக்கா மைண்டு, தாட்ஸ், திங்கிங்ஸ். உதாரணத்துக்கு if a mental retarded person, if mentally unstable person, he can't able to go for any kind of job because he has a lack in cognitive behavior. ஸோ அந்த சமயத்தில் it leads to the poverty. அடுத்தது வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு சம்மந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு கை இல்லை அப்படின்னாக்கா he can't able to go for work. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் டைப்பிங் வேலை செய்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு கை போயிடுது அப்படின்னாக்கா he can't able to continue the job. So that's automatically it leads him to the poverty. அவர் தான் அந்த ஏர்னிங் பர்சன் அந்த ஃபேமிலியில். அப்போ அந்த ஃபேமிலியில் வந்து அவர் வந்து அவருடைய இன்கம் வந்து சுத்தமாக வந்து போயிடுது அப்படின்னாக்கா த ஃபேமிலி லீட் டு த பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ அதுதான் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அடுத்தது வந்து இக்கனாமிக் மெஷர்ஸ் த பாவர்ட்டி. ஸோ இது அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து இக்கனாமிக் மெஷர்ஸ். ஸோ அது நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம், என்னென்ன மெஷர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும், பாவர்ட்டியை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண என்னென்ன இது வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து அங்கே இக்கனாமிக் மெஷர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் இக்கனாமிக் மெஷர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி ஃபோக்கஸ் ஆன் மெட்டீரியல் நீட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு டைப்பிக்கலி இன்க்ளூட் நெசசிட்டி இன் டெய்லி லிவிங் சச் as food, clothing, shelter, safe drinking water, conditions in which a person's community lack in basic needs, minimum standard well-being particularly result. ஸோ தீஸ் ஆர் த இக்கனாமிக் மெஷர்ஸ் அண்ட் சோஷியல் மெஷர்ஸ். இங்கே இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 விதமான மெஷர்ஸ் இருக்குது. ஸோ பாவர்ட்டி வந்து இது பண்ணாக்கா என்னென்ன 2 மெஷர்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்கு வந்து அங்கே ஒன்று வந்து இக்கனாமிக் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து சோஷியல் மெஷர்ஸ்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கணும், எஜுகேஷன்ஸ் இருக்கணும், ஹெல்த் கேர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மெஷர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் ஃபார் பாவர்ட்டி. அடுத்தது வந்து காசஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் ரைசிங் பாப்புலேஷன்,
ப்ரொடக்டிவிட்டி லெஸ் ப்ரொடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சர். ஒருவேளை வந்து விவசாயம் கம்மியாக இருந்தால் பாவர்ட்டி வரும், ஏன்னா உங்களால் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாது. யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், வருமானம் இருக்காது. ஷார்ட் ரேட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்காது, அதனால வேலை இருக்காது. ஸோ இன்க்ரீஸ் த ப்ரைஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகாத காரணத்தினால நிறைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஜாஸ்தி இருந்தால் அவங்களால அந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட்னாக்கா உங்களுக்கு வேலை இருக்காது, வேலைன்னா அவங்களால வாங்க முடியாது. ஸோ தீஸ் ஆர். அடுத்து வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் கேபிட்டல், அதாவது அவங்கக்கிட்ட ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோன்னா கூட அவங்கக்கிட்ட வந்து ஸோ ஷார்ட்டேஜ் ஆஃப் கேபிட்டல். அப்போது ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்குறாருனாக்கா அவங்களுக்கு ஒரு கேபிட்டல் வேணும். ஸோ அந்த கேபிட்டல் இல்லை. வை? பிகாஸ் ஆஃப் த பாவர்ட்டி. ஸோ தீஸ் ஆர் த. அப்புறம் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ்னாக்கா அவங்களுக்கு வந்து எந்த விதமான சோஷியலில் அவங்களுக்கு சொசைட்டி கூட அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் இருக்காது. ஸோ அதனால வந்து அவங்க வந்து சோஷியல் ஹெல்ப் பண்ணால் எப்படின்னாக்கா ஒரு கவர்மெண்ட்டில் இருந்து அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பு, எந்த ஸ்கீம்ஸு எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அந்த ப்ராப்பர் சேனல் இருக்காது, அவங்ககிட்ட போய் சேர்க்கறதுக்கான அந்த சேனல், அந்த பிரிட்ஜ், அந்த ரீசன் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த பாவர்ட்டி. So these are the today's classes. I conclude my classes today. So we have covered inequality of caste, class, gender, ethnicity, communalism, problem of minorities and poverty. So second unit la vandu நம்ம இத்தனை டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். So I cover in the audio plus I give you the notes for all these things. Thank you. Have a nice day.